அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரிஸ். இன்றைய தினம் 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் திகதி வெள்ளிக்கிழமை. இன்றும் கூட நாட்டில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். அந்த வகையில் இன்றும் கூட பாராளுமன்றம் கூடியிருந்தது. பாராளுமன்றத்திலே இன்றும் காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றன. முதலில் இன்று காலை வேளையிலே பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் கடுப்பாக இருந்தார். கொலையாளியை வீரனாக்கி அவனை லவ் கிரஷ் ஆக்கி விட்டீர்கள், முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுங்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் வேண்டிக் கொண்டார் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத். ஒருங்கிணைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ள ஒரு குற்றவாளியை இன்று புகைப்படங்களை வெளியிட்டு வீரராக அறிமுகப்படுத்தியமை குறித்து முறையான விசாரணை வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்தார். இது குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி பதில் நேரத்தில் கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார். குற்றவாளியை 8 மணித்தியாலங்களில் கைது செய்தமை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் குற்றவாளியான பெண்ணை கைது செய்யவில்லை. இருவரும் நீர்கொழும்பு வரை சென்றுள்ளனர். பின்னர் இருவரும் பிரிந்து சென்றுள்ளனர். இதில் துப்பாக்கி சூடு நடத்தியவரை தான் நீங்கள் கைது செய்தீர்கள். ஆனால் ஊடகங்களில் நேற்று இரவு செய்திகளில் தெரிவித்திருந்ததன்படி துபாயில் இருந்து துப்பாக்கி சூடு நடத்தியவரை காட்டிக் கொடுத்ததால் தான் அவரை கைது செய்ததாகவும் நமது திறமையால் அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஊடகங்களில் அப்படித்தான் கதை இருந்தது. ஏனெனில் இன்னும் மீதமுள்ள குற்றவாளி பெண்ணை கைது செய்ய முடியவில்லையே. அடுத்ததுதான் என்னதான் செய்தாலும் சந்தேக நபரை நாட்டுக்கு வீரராக புகைப்படங்களை ஊடகங்களுக்கு வழங்கி பிரசித்தம் அடைய செய்தீர்கள். அப்படி புகைப்படங்களை வெளியிடாதீர்கள். அமைச்சரே, இது குறித்து சிந்தியுங்கள். பாருங்களேன், கைது செய்த உடனேயே கைகளை பிடித்துக் கொண்டு லவ் பண்ணுறது போல போஸ் கொடுத்துட்டு இருக்கிறான். இது பிழை. யார் செய்த வேலை இது? இப்படிப்பட்ட குற்றச் செயல்களை புரிந்துள்ள கொலையாளியை லவ் பண்ணுறத போன்றுதானே வேனில் உட்கார்ந்திருக்கும் புகைப்படங்களில் இருக்கிறார். இப்படிப்பட்ட குற்றச் செயல்களை புரிந்துள்ள கொலையாளி லவ் பண்ணுகின்றவரை போன்றுதானே வாகனத்தில் உட்கார்ந்திருக்கும் புகைப்படங்களில் இருக்கிறார். என்னமோ பெரிய வீரதாரி செயலை செய்தவர் போல. அது குறித்து விசாரணை வேண்டும் என்று சாமர சம்பத் பாராளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார். பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தின் இந்த குற்றச்சாட்டுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உடனடியாக எழுந்து பதில் வழங்கியிருந்தார். கனேமுள்ள சஞ்சீவவை புதுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து கொலை செய்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் ஊடகங்களில் பரவும் அனைத்து புகைப்படங்களும் உண்மையானவை அல்ல என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். சில படங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். எனவே செயற்கை நுண்ணறிவு குறித்து ஓரளவு புரிதலுடன் தனது கருத்துக்களை வெளிப்படுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவிடம் அவர் கேட்டுக்கொண்டார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். எது நிஜ புகைப்படம், எது AI தொழில்நுட்பம் என்பதை நீங்கள் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேவர்தன அரசாங்கத்தை நோக்கி ஒரு அபூர்வமான உதாரணத்தை கூறி அறிவுரை வழங்கினார். සමහර ගම්වල දැන් කසාද බඳින්න ඉස්සෙල්ලා මනමාල පාර්ශවයයි මනමාලිගේ පාර්ශවයයි දෙපැත්ත කතා කරගන්න පොරොන්දම් බලනවා ගැලපෙනවා. கல்யாணம் கட்டும் போது வாக்குறுதி அளித்த சீதனத்தை அனுர இன்னும் தரவில்லை. பாராளுமன்றத்தில் ரோஹித கூறிய அபூர்வ உதாரணம். திருமணம் முடிப்பதற்கு முன்னால் கணவன் மனைவி இரு தரப்பினரும் ஜோடி பொருத்தம் பார்ப்பார்கள். ஜோடி பொருந்தினால் திருமணத்தை நிச்சயிப்பார்கள். நிச்சயிப்பதற்கு முன்னால் கணவனின் தரப்பால் வரதட்சணைகள் பற்றி கேட்பார்கள். அப்போது மனைவி தரப்பு இவ்வளவு தருவோம், வாகனம் தருவோம், வீடு தருவோம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். பின்னர் திருமணமும் நடைபெறும். திருமணத்தை பதிவும் செய்வார்கள். ஹோம் கமிங்கும் சிறப்பாக நடைபெறும். அதற்கு பின்னால் மனைவி தரப்பினர் சொல்வார்கள், நாங்கள் பொருந்தியதில் 100க்கு 10 இப்போது தருகிறோம், ரூம் செட்டை தருகிறோம், ஆனால் வீடு தர மாட்டோம், வீடு அடுத்த வருடம் தருகிறோம், மேலதிகமாக பொருந்தியவைகளை அடுத்த வருடங்களில் தருகிறோம். எங்கள் ஊர்களில் இப்படி நடைபெற்ற திருமணங்கள் உள்ளன. சில நேரங்களில் திருமணத்தின் பின்னர் ஓரிரு வருடங்கள் கடந்தும் குழந்தைகள் இல்லை என்றால் பொருந்திய சீதனத்தையே கொடுக்க மாட்டார்கள். அப்படியும் நடைபெறும். சில நேரங்களில் எமக்கு தெரியாது, திருமணம் நடைபெற்றது, அரச ஊழியர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள், இதைவிட
எதிர்பார்ப்புகளுடன் வாக்களித்தார்கள். அதற்கு பின்னால் பாராளுமன்ற தேர்தல், அதாவது ஹோம் கமிங்கும் நடைபெற்றது. அதுவும் வெற்றிகரமாக நடைபெற்றது. காரணம், வரதட்சணை உறுதி, வரதட்சணை ஷுவர், வரதட்சணை உறுதி என்பதால் திருமணத்தை நடத்திவிட்டு இப்போது இதை, அதாவது சம்பள அதிகரிப்பை பற்றித்தான் இவர் சொல்கிறார். 3 வருடம் தள்ளி போட்டுள்ளனர். முன்னால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருகிறது. சிலபோது வாக்கு வீதம் குறைந்து விட்டால் நான் சொன்னதை போல குழந்தைகள் இல்லாததால் வரதட்சணையை இழுத்தடிப்பது போல. எனவே அப்படி நடைபெறவிட வேண்டாம். எனவே அரச ஊழியர்களின் எதிர்பார்ப்பை உடை தெரிய வேண்டாம் என்று மிக கௌரவமாக வேண்டுகிறேன். ரோஹித அபேவர்தனவின் உதாரணம் எப்படி இருந்தது? இன்றைய நாளிலே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் அரசாங்கத்தை குற்றம் சாட்டியிருந்தார். විහිළු කතා නෙවෙයි. මේවා සෙල්ලම් කතා නෙවෙයි. අපි වියට්නාම් එක්ක තරඟ කරන්නට ඕන. කැම්බෝඩියා එක්ක තරඟ කරන්නට ඕන. ඉන්දුනීසියා, මලේසියා, ඉන්දියා, සිංගප්පූර් මේ රටවල් එක්ක තරඟ කරලා තමයි ආයෝජකයෝ අපේ රටට ගෙන්න ගන්නට ඕන. කොහොම මෙතන සිස්ටම් චේන්ජ්? මේක ගෝඨාගේ සිස්ටම්, මේක මහින්ද රාජපක්ෂගේ සිස්ටම්. මේකෙන් බැහැර වෙන්න. මෙතනට යන්න එපා. පොහොසත් රටේ ලස්සන ජීවිතේ රට අනුරට ප්‍රතිපත්තිය කිසිසේත්ම ක්‍රියාත්මක කරන්නට බෑ. அரசாங்கம் எப்படி அரச வருமானத்தை அதிகரிக்க போகிறது என்ற தெளிவை இதுவரையிலே வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டை சஜித் பிரேமதாச முன்வைத்தார். தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்டிருந்த வாக்குறுதிகளுக்கு அமைய பாதீடு முன்வைக்கப்படவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கூறிய விடயங்கள் அனைத்தையும் மறந்து அரசாங்கம் செயற்படுவதாகவும் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சமூக செலவீனங்கள் தற்போது அதிகரித்துள்ளதாகவும் மக்கள் தலையில் எல்லையற்ற சுமை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சஜித் பிரேமதாச கூறினார். மக்கள் ஆணையை முற்றும் முழுதாக அரசாங்கம் காட்டிக் கொடுத்துள்ளதாகவும் மக்களை ஏமாற்றியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். வரலாற்று ரீதியான மற்றும் ஒரு தவறு நடைபெற்றுள்ளதாக தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதியின் பாதையிலேயே தற்போதைய அரசாங்கமும் பயணிப்பதாக சுட்டிக்காட்டினார். 2028ஆம் ஆண்டு கடனை செலுத்துவோம் எனப்படும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது எனவும் அதற்காக தாம் பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டார். கடந்த காலத்தில் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் ஒன்று மீண்டும் இடம்பெற இடமளிக்க போவதில்லை என்றும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார். 2028ஆம் ஆண்டு கடனை செலுத்துவது என்றால் பொருளாதார வளர்ச்சி உயர்மட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டினார். 1975ஆம் ஆண்டு முதல் இதுவரை IMF 75 நாடுகளில் செயற்படுத்திய திட்டங்களில் 59% 2ஆம், 3ஆம், 4ஆம் கடன் மறுசீரமைப்புக்கு செல்ல நேரிட்டதாக கூறினார். இது பாரதூரமான அழிவாக அமையும் என்றும் இதனை யாரும் வெளியில் சொல்வதில்லை எனவும் தெரிவித்தார். பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் கடனை திருப்பிச் செலுத்தவும் முயற்சிக்கும் அரசாங்கம் எவ்வாறு அரச வருமானத்தை அதிகரிப்பது என்பது தொடர்பில் தெளிவுபடுத்தவில்லை என கூறினார். இது தொடர்பில் தற்போது அரசாங்கம் கூறும் புள்ளி விவரங்கள் வெறுமனே கற்பனை விடயங்களாகவே தம்மால் பார்க்க முடியும் என சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார். எனவே அரச வருமானத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இதே நேரம் மகப்பொல கொடுப்பனவை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளமையை வரவேற்ற எதிர்க்கட்சி தலைவர் கடந்த நாட்களில் வழங்கப்படாமல் இருக்கும் அந்த தொகையை வழங்குமாறும் வலியுறுத்தினார். நீண்ட நாட்களுக்கு பின்னால் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் இன்றைய தினம் ஒரு காரசாரமான உரையை நிகழ்த்தியிருந்தார். අපි ඇමතිවරු දැන් උද්දච්චකම් අපිනවා. අන්ද්‍ර කුමාර දිසානායක ජනාධිපතිතුමාගේ මූණ නැත්තම් ඇමතිවරුත් නැහැ මන්ත්‍රීවරුත් නැහැ. මේ ආණ්ඩුවේ ඕගොල්ලන්ට මේ බලය හම්බුනේ අපෙත් ඒකේ පංගුවක් තිබ්බා. විපක්ෂය අද හිටියට අපිත් අරගල කරා. අපිත් ලංකාපුර උද්ඝෝෂණ කරා. இங்கு கர்வத்தோடு அமர்ந்திருக்கும் அமைச்சர்களே, நீங்கள் அனுரவின் முகத்தால் பாராளுமன்றம் வந்தவர்கள். NPP ஆட்சிக்கு வந்ததில் எங்களுக்கும் பாரிய பங்குள்ளது. நாங்களும் பாதைக்கு இறங்கினோம், நாங்களும் ஊர்வலம் சென்றோம், நாங்களும் கோஹோம் கோட்டா என்று கத்தினோம். அமைச்சர்கள் இன்று கர்வத்தோடு இருக்கிறீர்கள். இன்றைய நாளிலே பாராளுமன்ற அமர்வு இப்படி சூடாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே கம்பளை NPP பாராளுமன்ற உறுப்பினர் ஃபஸ்மின் ஹாஜியார் எழுந்து பேசியிருந்தார். அவர் என்னதான் பேசுகிறார், இதோ பாருங்கள். இந்த முறை பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் சலுகைகளை மிகவும் குறைத்து நாட்டின் நலன் காக்க ஆண்டு பக்ஷ கட்டிய முன்வந்துள்ளார்கள். இதில் ஜனாதிபதி கடந்த அரசாங்கத்திலும்
இவரை போன்ற ஒரு எம்பி இருந்தார். ஆனால் அவர் எழுந்து வாய் திறந்து பேசவே மாட்டார். ஒரே ஒரு சந்தர்ப்பத்திலே எழுதி கொடுத்ததை பார்த்து வாசிக்க அவர் தடுமாறிய தடமாற்றம், அவர் முக்கிய முக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஃபஸ்மின் ஹாஜி அவர்களே, எதிர்காலத்திலே நீங்கள் உரையாற்றுவதாக இருந்தால் சிறந்த முறையிலே அவற்றை தயார்படுத்தி கொண்டு வாருங்கள் என்ற தாழ்மையான வேண்டுகோளை மக்கள் சார்பாக நாங்கள் விடுக்கிறோம். கணேமுல்ல சஞ்சீவ கொலை விவகாரத்திலே போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருக்கு விளக்கமறியல் வழங்கப்பட்டுள்ளது. கணேமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிளின் கையடக்க தொலைபேசியில் துப்பாக்கி சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியின் படங்கள் நீக்கப்பட்டிருந்த போதும் போலீஸ் விசாரணை அதிகாரிகள் அவற்றை கண்டுபிடித்துள்ளனர். இதற்கு மேலதிகமாக விசாரணை அதிகாரிகள் மற்றொரு துப்பாக்கியின் புகைப்படங்களையும் கண்டுபிடித்துள்ளனர். சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிளின் கைபேசியை சோதனை செய்த போது தற்போது தலைமறைவாகியுள்ள பெண் சந்தேக நபருக்கு சொந்தமானது என அடையாளம் காணப்பட்ட தொலைபேசி எண்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், மேலும் சோதனையிட்ட போது கைபேசியின் கேலரியில் இருந்த புகைப்படங்கள் நீக்கப்பட்டிருந்ததையும் விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். அதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது பாதாள உலக குழு தலைவரான கணேமுல்ல சஞ்சீவை சுட துப்பாக்கிதாரி பயன்படுத்திய ரிவால்வர் துப்பாக்கியின் புகைப்படங்களும் மற்றொரு கைத்துப்பாக்கியின் புகைப்படங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபரிடம் மேற்கொண்ட விசாரணையில் காணாமல் போன சந்தேக நபரான பெண் சில வாரங்களுக்கு முன்பு அவருக்கு புகைப்படங்களை அனுப்பியது தெரிய வந்ததாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சந்தேக நபரான பெண் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது குறித்த பெண்ணுடன் தொடர்பில் இருந்த நீர்கொழும்பு போலீசில் பணியாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் தொடர்பான தகவல்கள் கிடைத்ததை அடுத்து கொழும்பு குற்றப்பிரிவின் சிறப்பு போலீஸ் குழுவால் அவர் கைது செய்யப்பட்டார். கடந்த 19ஆம் தேதி கொழும்பு புதுக்கடை இலக்கம் 5 நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது பாதாள உலகக்குழு தலைவர் கணேமுல்ல சஞ்சீவ சட்டத்தரணி வேடம் அணிந்த ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். பின்னர் சந்தேக நபர் துப்பாக்கியை சம்பவ இடத்திலேயே விட்டுவிட்டு தப்பிச் சென்றார். இதேவேளை சுட்டுக் கொல்லப்பட்ட கணேமுல்ல சஞ்சீவவின் உடலை அவரின் தாயாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. படுகொலை செய்யப்பட்ட கணேமுல்ல சஞ்சீவவின் உடல் நேற்று பிற்பகல் பொருளையில் உள்ள தனியார் இறுதிச் சடங்கு மையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. கொழும்பு போலீஸ் பிணவரையில் நேற்று பிற்பகல் சடலத்தின் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது. மேலும் அவரது மூத்த சகோதரி மற்றும் தாயார் உடலை பெற வந்திருந்தனர். கணேமுல்ல சஞ்சீவை கொலை செய்த சந்தேக நபர் துப்பாக்கிச்சூடு நடத்திய போது அணிந்திருந்த உடையும் காவல்துறை விசேட அதிரடிப்படை கண்டுபிடித்துள்ளது. நீர்கொழும்பு கொச்சிக்கடை ரிதிவேலி வீதியில் இந்த ஆடை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் வழங்கிய வாக்குமூலங்களை தொடர்ந்து இந்த ஆடை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய டாப் ஸ்டோரி. மீண்டும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.